என்னங்க கொரட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஓ, என்னது எப்போ பார்த்தாலும் சமக்காலத்தை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு வேற குளிருது. போங்கடா, இன்னைக்கு தூங்குனாப்புல தான். வேட்டியை கட்டியிருந்தாலும் அதை வச்சு போத்தி படுத்துக்கலாம். அதை வேற இன்னைக்கு கட்டலையே. சரி, உள்ளே போய் வேட்டி எடுத்துகிட்டு வருவோம். அப்பாடா, இப்போ தான் நிம்மதியாக இருக்கு வேட்டி கட்டின உடனே. ஓ, என்ன இப்படி குளிருது? மொத்தமாக போத்திக்க வேண்டியதா? அப்பா, இப்போ சூப்பராக இருக்கு. இப்போதான் எல்லாம் வரும். விடிய காலையில் ஆனாலே ஒரு பிரச்சனை. இந்த குளிரில் எப்படி பாத்திரம் போகிறது? சரி, போவோம். என்னங்க போங்க, எந்திரிச்சு போய் பால் வாங்கிட்டு வாங்க. மணி ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் அப்பா அம்மாலாம் எந்திரிச்சிருவாங்க. அவங்க எந்திரிக்கிற முன்னாடி டீ போட்டு வைக்கணும். சரி சரி, இரு போகிறேன். ஆமாம், பால் எத்தனை லிட்டர் வாங்குறது? 2 லிட்டர் வாங்கிக்கிங்க. மீதி இருந்தால் சாயங்காலம் பார்த்துக்கலாம். சரி. என்ன எல்லாரும் தூங்கிட்டு இருக்கானுங்க? இன்னும் மணியாச்சு. இது எழுப்பிட்டுருமா? இங்கே 3 பேர் தான் இருக்கானுங்க. இங்கே அந்த ஆளை காணா. எங்கேயாச்சும் வெளியில் ஓடிட்டானா என்ன? என்னது அது? ஏதோ பேய் மாதிரி தெரியுது. ஐயோ, பேயே தான். ஓ, என்னது? ஏதோ நம்ம வீட்டுக்குள்ளே சுற்றுற மாதிரி இருக்கு. என்னங்க டக்குன்னு பால் வாங்கிட்டு வந்துட்டீங்க? இதை வேற பால் கடை இன்னும் திறக்கல, அதான் வந்துட்டேன். மணி ஆயிடுச்சு, எல்லாரும் திறந்துருப்பா. நான் என்ன போயா சொல்கிறேன், நீ வேணா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாவேன். என்ன அனுப்புறதுக்காண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சேச்சி, அதெல்லாம் இல்லை, நான் இப்போ தான் போய் பார்த்துட்டு வரேன். சரி இருங்க, நான் போய் பார்க்குறேன் என்னன்னு. நீ இவ்வளோ அசால்ட்டாக போகிற? எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு போய் பழம் வாங்கிட்டு வந்துடுவோம். இருந்தாலும் போக மாட்டான். என்னது இது? ஏதோ வித்தியாசமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன என்ன என்னாச்சு? ஏன் கத்திக்கிட்டே வர இப்படி? என்னங்க, நான் வீட்டில் பேயை பார்த்தேங்க. என்னது பேயா? அப்போ நான் பார்த்தது நிஜம்தானா? என்னது, நீங்களும் பார்த்தீங்களா? அப்புறம் ஏங்க என்கிட்ட சொல்லவே இல்லை? நான் பால் வாங்க போனேன்னா ஏதோ வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. நான் கூட உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் தான் படுத்திருக்காரு அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தெரிஞ்சு அது பேய் அப்படின்னு சொல்லிட்டு அதான் டர்ன்னு உள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒன்று அனுப்புனேன். இப்படியே ஓங்கி அடிச்சேன்னா பாருங்க, என்னை மட்டும் பேய்கிட்ட மாட்டி விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஒரு பேயை பார்த்தா இன்னொரு பேய் எதுவும் பண்ணாதில்ல, அதான் ஒன்று அனுப்புனேன். சரி, அதை விடு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஐயோ, அதாங்க எனக்கும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு. அதுவும் இல்லாமல் பேய்கிட்ட இருந்து என் குடும்பத்தையும் காப்பாற்றணும். எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு எதுவுமே தெரியலைங்க. என்ன ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறாளே? இரு ரொம்ப பில்டப் பண்ணாத, சரியா? போய் பார்ப்போம் இன்னொரு தடவை. ஏதாச்சும் இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், கட்டை கையில் கிடச்சா அடித்து விரட்டிடுவோம். அப்படின்றீங்களா? சரி இருங்க, ஏதாச்சும் கட்டை இருந்தால் எடுத்துகிட்டு வரேன். என்னங்க, வாங்க போவோம். என்னடி கட்டை கொண்டு வரேன்னு சொல்லி என் பேட்டை கொண்டு வர? 2 ஒன்று தான், வாங்க. நீங்கள் என்ன டெய்லி விளையாண்டுக்கிட்டா இருக்கீங்க, அது பாட்டுக்கு ஒரு மூலையில் கிடக்கு. எதுக்காச்சும் யூஸ் ஆகட்டுமே அப்படின்றியா? சரி வா போவோம். என்னங்க, அது பார்த்தீங்களா? என் தம்பியோட படுத்திருக்கே. அப்படியே 4 போடு போட்டுறவா? என்னடி பேய் உங்கள் ஃபேமிலியோட தூங்குது? ஒருவேளை உங்கள் ஃபேமிலி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களோ? நீ கேட்டியா உங்கள் அம்மா கிட்ட யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று? ஐயோ இல்லையே. ஒருவேளை அவங்களே சோறு போட்டு வளர்க்குறாங்களோ என்னமோ. ஆமாம், அது சரி, உங்கள் அப்பா இங்கே அவனை காணா? அவன் இடத்துல வந்து பேய் படுத்திருக்கு. தெரியலையே. ஐயோ, ஒருவேளை பேய் அவரை ஏதாச்சும் பண்ணிருச்சா என்ன? அப்படின்னா என்னங்க பண்ணுறது இப்போ? போய் 4 போடுவோம். அதுக்கப்புறம் அதை பிடிச்சி வச்சுருவோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இங்கேன்னு சொல்லி அதுக்கிட்டே கேட்போம். இது நல்ல யோசனை தாங்க, வாங்க போவோம். இரு, நான் முதல்ல போய் பார்க்குறேன் தூங்கிருச்சா இல்லை தூங்குற மாதிரி நடிக்குதா அப்படின்ட்டு. நீ பின்னாடியே வந்து தலையில் 4 போடு, சரியா? என்ன பேய் இப்படி குரட்டை விடுது? ரொம்ப நாளாக சரியா தூங்கலையோ? என்ன கேட்குறீங்க அப்படி? பேய் குரட்டெல்லாம் விடுதடி.
வா சீக்கிரமா வா, நல்லா தூங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். தலையிலே 4 போடு போடு. இந்த வந்துட்டேன். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ வலிக்குதே வலிக்குதே. ம் என்னங்க இப்படி சத்தம் வருது? ஐயோ தெரியலடி. ஒருவேளை சரா மாதிரி அடிச்சிட்டனோ? பேய் இந்த அலறுது. இருக்கு இருக்கும். நீ என்னையே ஹெவியாக அடிப்ப, பேய விடுவியா என்ன? என்னை பத்தி போகலாதீங்க, எனக்கு நிக்கமா இருக்கு. போதும் போதும் இரு, துணி எடுக்க பார்க்குறேன். ஐயோ மாமா, நீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்ள? ஆமாப்பா, நானும் அதுதான் கேட்குறேன். நீங்கப்பா என்னப்பா பண்றீங்க? குளிருதே அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியில் போத்திருந்தேன். அது தப்பா? அதுக்கு இந்த அடியா? ஐயோ, நான் கூட பேய் நினைச்சுதான்ப்பா அடிச்சிட்டேன். நீங்கன்னு தெரியாது எனக்கு. ஆமாம் மாமா, நான் கூட பார்த்தேன். பேய் மாதிரியே இருந்தீங்க. ஒரு தடவை கொஞ்சம் வேட்டியை தூக்கி மூஞ்சியை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிட போகுது பேயா மனுஷனா அப்படின்ட்டு. அதை கூட பார்க்காமையா இந்த அடி அடிப்பீங்க? ஐயாச்சி மாமா, நீங்கள் சட்டியை போட மாட்டீங்க, வேட்டியை நான் எப்படி தூக்கி பார்ப்பேன்? என்னங்க எப்பா பார்த்தீங்க இப்படி பேசுறீங்க? சட்டி போட மாட்டேற, அதை போட மாட்டேற அப்படின்ட்டு. உண்மையை சொன்னால் வலிக்குது போல் இருக்கு. சரிம்மா, எதுவும் சொல்லலைண்ணா. மாமா அடித்ததெல்லாம் உங்கள் பொண்ணு தான். போங்க போய் கேட்டு வாங்க என்னென்னு. ஏம்மா நீயாச்சும் ஒரு தடவை வந்து பார்த்துருக்கலாம்ல. இல்லப்பா, அவர் போய் பார்த்தாரு, நல்லா குரட்டை வருது, பேய் தூங்கிடுச்சுன்னு சொன்னாரு. நான் தான் வந்து ஒரு 4 போடு போட்டேன்ப்பா. சரியா அடிம்மா. உங்கள் அம்மா கூட என்ன இப்படி அடித்ததில்ல, நீ நல்லா அடிக்கிற. சரிப்பா, மன்னிச்சிருங்க. சரி விடு விடு, நீ தானே அடிச்ச. இங்கே பாரு, இந்த அடி வாங்கி கத்துன்னு கத்தி அழுகிட்டு இருக்கேன். இந்த 3 எப்படி கொரட்டை விட்டு தூங்குது பாரு. எல்லாம் உங்கள் ஃபேமிலி தானே மாமா, அப்படி தான் இருக்கும். என்ன 2 பேரும் சேர்ந்து இப்படி முறைக்கிறானுங்க? இதான் உண்மையை பேசினா கோவம் வருதோ?